தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனை துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்கழி மாதம் பிறக்கின்றது. தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை மார்கழி மாதம் என்று அழைக்கின்றோம். இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் 5 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்க உள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் அந்த கதவை அன்று மட்டும் திறந்து வைப்பார்கள். அதில் நுழைந்து வழிபட்டால் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சொர்க்க வாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும். ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி, அதாவது 23/12/2023 சனிக்கிழமை அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. மேலும் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் மங்கையர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக மா கோலமிட்டு மகிழ்வார்கள். மனக்கோலம் காண வேண்டிய பெண்கள் கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வீட்டு வாசலில் போடும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து அதன் நடுவில் பரங்கி பூவை பதித்து வைப்பது வழக்கம். மஞ்சள் வண்ணத்தில் பரங்கி பூ இருப்பதால் அதை பதித்து வைக்கும் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. மாட்டு சாணம் கிருமி நாசினி என்பதால் இல்லத்தில் உள்ளோருக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். பூ மலர்ந்து இருப்பது போல வீட்டில் உள்ளவர்களும் மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்வார்கள். ருது ஆவதில் தடை உள்ள பெண்கள் இவ்வாறு மார்கழி மாதத்தில் பூ வைத்து கோலமிட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் ருதுவாகும் வாய்ப்பு உருவாகும். எனவே வண்ணமயமான வாழ்வு அமைய வாசலில் பூ வைத்து வழிபடுங்கள். மேலும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி ஆகும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சிவன் சந்நிதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது நல்லது. அன்றைய தினம் எறும்புக்கு அரிசி, யானைக்கு கரும்பு, பசுவிற்கு கீரை கொடுப்பது நல்லது. அதேபோல் அன்னதானம் செய்தால் புண்ணியமும் வந்து சேரும், பொருளாதார வசதியும் அதிகரிக்கும். படியளக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த இனிய நாள் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/1/2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். அதே மார்கழி 4ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அன்றைய தினம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகின்றது. மார்கழி 9ஆம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கும், மார்கழி 23ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வலம் வரப்போகின்ற தனாதிபதியான சூரியனை வைத்தும் 3ஆம் இடத்தில் நிற்கின்ற கேது பகவானை கொண்டும் யோகாதிபதியான செவ்வாய் 11 தினங்கள் வரை ஆட்சியாக அமர்ந்திருப்பதை கொண்டும் இந்த மாதம் முடிவதற்குள் உங்களது பெரும்பாலான சங்கடங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் தவிடுபொடியாக இருக்கின்றது. உங்கள் மீதான தொடர் விமர்சனங்கள், அவதூறுகள் விலகிவிடும். ராசிநாதனான சந்திரன் இந்த மாதம் தொடங்கி முதல் 4 தினங்களை தவிர மற்ற அனைத்து தினங்களும் விசேஷ நல்ல பலன்களை தரப்போவதால் எந்த பாதிப்பும் தடையும் இல்லாமல் முன்னேற முடியும். முதல் வாரம் கடந்த பிறகு எதிர்பாராத பண வரவுகளை அடைய போகின்றீர்கள். முதல் வாரத்திலேயே உங்கள் இல்லத்திற்குள் விருந்து, கேளிக்கை, சுபகாரிய குதூகலம் நடந்தேறும். ஆரோக்கிய ரீதியாக எந்த மாதிரியான குழப்பம் இருந்தாலும் நல்லவித முடிவு ஏற்படும். உத்தியோகம், பதவி, பணி, பொறுப்பு சம்பந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் இனிமையாக ஏற்படும். புதிய தொழில் மற்றும் அயலூர் அயல்தேச தொழில், நிர்வாக, வியாபார தொடக்கங்களுக்கு தடை ஏற்படாது. வாரிசுகள் சம்பந்த கவலைகளுக்கும் விடிவு காலம் 3ஆவது வாரத்தில் உண்டு. 3ஆவது வாரம் ஆரம்பித்தவுடன்
வசதி வாய்ப்புகளும் பொன்பொருள் சேர்க்கைகளும் ஏற்பட போகின்ற அதிர்ஷ்டமான மாதம். இளம் தம்பதியர் புத்திரபாக்கிய கவலைகளுக்கு இறுதி வாரம் குதூகலம் ஏற்பட போகின்ற மாதம். மேலும் இதுவரை கண்டக சனியின் ஆதிக்கத்தில் இருந்த உங்களுக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகின்றது. எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலையும் மனக்குழப்பமும் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுகள் உண்டு. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலமே உற்சாகத்தோடு பணிபுரிய இயலும். மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். இந்த சனி பெயர்ச்சி வளர்ச்சி பாதையில் தளர்ச்சியை உருவாக்க போகின்றது. வருமான பற்றாக்குறை அதிகரிக்கும். எதிரிகளின் பலம் கூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களால் தொல்லை உண்டு. மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. சனி கவசம் பாடி முறையாக சனி பகவானை வழிபடுவதன் மூலம் முன்னேற்ற பாதிப்புகள் ஓரளவு அகலும். மேலும் மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வருவதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம். தொழில் வளர்ச்சி கருதி முதலீடு செய்ய வாங்கிய இடத்தை விற்க நேரிடும். அணிகலன்களை அடமானம் வைக்கும் சூழ்நிலை கூட உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் தீவிரமாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காது. மேலும் மார்கழி 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி செல்கின்றார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் 6இல் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் பலப்படுகின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தடைகளை முறியடிக்க என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் மனதில் இனம் புரியாத கவலை இருந்து கொண்டே இருக்கும். குருவின் வீட்டில் செவ்வாய் இணைவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். மேலும் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட சறுக்கல்கள் அகலும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. நீடித்த நோய் அகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று விருப்ப ஓய்வில் வெளிவந்தவர்கள் சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். கலைஞர்களுக்கு திடீரென வாய்ப்புகள் கை கொடுக்கும். மாணவ மாணவியர்களுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய நேரம் இது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் மார்கழி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தியாகின்றார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகி 10இல் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பல வழிகளிலும் நன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பும் அதற்குரிய ஊதிய உயர்வும் கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாளராக மாறும் வாய்ப்பு உண்டு. தொழில் நடத்துபவர்கள் கூடுதல் முதலீடு செய்ய நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். பெற்றோரின் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பெரும் தொகையை செலவழிக்க நேரிடலாம். 10இல் வந்த குரு பதவி மாற்றத்தை உருவாக்கும் நேரம் இது. இந்த கடகராசி விவசாயிகளுக்கு இந்த மார்கழி மாதம் 2வது வாரம் முடிந்த பிறகு நில புலன்களில் உயர்வு லாபங்கள் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்கழி மாதம் முதல் வாரம் முடிந்த பிறகு சக கட்சி விஐபி மூலம் பதவி சார்ந்த நன்மைகள் உயர்வுகள் உண்டு. அனுகூலமான நட்சத்திரங்கள் மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், பூராடம், சதயம், பரணி, கார்த்திகை, புனர்பூசம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 18, 22, 23, 25, 28, 29, 31, ஜனவரி 1, 3, 4, 7, 8, 10, 12, 14. இந்த மார்கழி மாத வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் ஸ்ரீ சுக்கிர கிரக பிரீதி செய்து வழிபட்டு வாருங்கள். தொடர்ந்து ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.